எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். 18 மற்றும் 19 ஜனவரி 18-19 தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். 2026ஆம் ஆண்டு எத்தனையாவது குடியரசு தினமானது கொண்டாடப்படுகிறது? ஆன்சர் 77வது. கடல்சார் பாரம்பரிய மற்றும் அருங்காட்சியகங்கள் குறித்து இந்தியாவிற்கும் எந்த நாட்டிற்கும் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் சமீபத்தில் கையொப்பமாகி உள்ளது? ஆன்சர் ஓமன். இப்சாமர் கடற்படை பயிற்சி எந்த நாடுகளிடையே நடைபெறுகிறது? ஆன்சர் இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா. நாட்டின் முதல் படுக்கை வசதி கொண்ட வந்தே பாரத் ரயில் சேவை எதனிடையே தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஹவுரா டு குவாஹாத்தி இடையே. செம்மொழி இலக்கிய விருது என்ற தேசிய அளவிலான விருதினை எந்த மாநில அரசு அறிவித்துள்ளது? ஆன்சர் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் சேவை எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2008 லான்ச் பண்ணாங்க. அடுத்து, தியாகி இமானுவேல் சேகர்நாத் மணிமண்டபமானது எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல திறந்து வச்சிருக்காங்க. காளிங்கராயர் முழு உருவ வெண்கல சிலை எங்கு திறக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட்ல திறந்திருக்காங்க. காசிரங்கா தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் அஸ்ஸாம் ஸ்டேட்ல காசிரங்கா தேசிய பூங்காவானது இருக்கு. நாட்டிலேயே முதன்முறையாக கடல் நடுவே மீன் பண்ணை திட்டம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் அந்தமான் நிக்கோபர்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. உகாண்டாவின் அதிபராக 7வது முறையாக வெற்றி பெற்றவர் யார்? ஆன்சர் யோவேரி முசேவினி. உலகின் மிகப்பெரிய தீவான கிரீன்லாந்து எந்த பெருங்கடல்களிடையே அமைந்துள்ளது? ஆன்சர் ஆர்க்டிக் மற்றும் அட்லாண்டிக். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் ஜிபிஎஸ் பாதிப்பு எந்த மாநிலத்தில் பரவி வருகிறது? ஆன்சர் மத்திய பிரதேச மாநிலத்தில். அடிலைடு இன்டர்நேஷனல் டென்னிஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் மிர்ரா ஆண்ட்ரீவா. யோனெக்ஸ் சன்ரைஸ் இந்தியா ஓபன் பேட்மிண்டன் சூப்பர் 750 போட்டியில் மகளிர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் தென்கொரிய வீராங்கனை ஆன் செயோங். ஆதித்யன் ITF M25 டென்னிஸ் போட்டி எங்கு நடைபெற்றது? ஆன்சர் சென்னையில் நடந்தது. ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஜனவரி 20th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறோம். நல்லா கவனிங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். இது ஒரு பழமொழி. இது எங்கள் அப்பா எங்கிட்ட அடிக்கடி சொல்கிறது. என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை, நமக்கு ஒரு எய்ம் இருக்குது, அது நம்ம அடையணும்னு சொல்லிட்டு நமக்கு ஆம்பிஷன் இருக்குது. அதை அடையணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிற வரைக்கும் யார் இருக்கணும்? அந்த எய்மை வச்ச நம்ம இருக்கணும். அப்படி தானே? இப்போ நீங்கள் ஒரு ஓவியம் வரையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செவர் இருந்தால் தான் வரைய முடியும். இப்போது அந்த செவரே இல்லை அப்படின்னா எங்கே போய் நம்ம வரைகிறது? அந்த மாதிரி தான் இப்போ ஒரு எய்ம் வச்சுருக்கீங்க, அதை அடையணும் அப்படின்னா அதை நம்ம தான் அடையணும். அப்படி தானே? நம்ம இல்லாமல் எய்ம் அடைய முடியாது. அப்படி தான் இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அந்த நைட்டு கண்ணு முழிச்சு படிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த அந்த கரெக்ட் டைமுக்கு தூங்குறது இல்லை. ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரமாவது தூங்கணும், இல்லைனா 7 மணி நேரமாவது தூங்கணும். அதுவும் தூங்குறதில்ல, காலையில் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல. இதெல்லாம் காரணத்தினால என்ன வருது? நிறையா ஹெல்த் இஷ்யூஸ் வருது. நிறைய பேர் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1 மாதம் நல்லா நம்ம இப்போ சூப்பராக படிக்கணும்னு சொல்லி ஓடி 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 லாஸ்ட் என்ன ஆயிரும்? அந்த டயர் தேஞ்சு போன மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்துடுது. ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறாங்க. மறு மாதம் அது ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப டிலே ஆகுது. ஸோ தொடர்ந்து நம்ம ஓடணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்தாகணும். நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, கொஞ்சம் ரிலாக்ஸான மைண்டு, எக்ஸசைஸு, இதெல்லாம் பண்ணணும். ஏன்னா நீங்கள் தான் அந்த எய்முக்கு போகணும். நீங்கள் இல்லைன்னா யாருமே போக முடியாது. அப்படி தானே? நீங்கள் இருக்கணும் அதுக்கு, அந்த ரீச் பண்ணுறதுக்கு. ஸோ அதை இன்னைக்கு பழமொழி. சரி, நெக்ஸ்ட் நம்ம இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆந்திர பிரதேச மாநிலம். ஸோ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உலகிலே மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டியிருக்காங்க. ஸோ அது என்ன பசுமை ஹைட்ரஜன், அமோனியா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பசுமை ஹைட்ரஜன் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போது சூரிய ஆற்றல், காற்றாலையெல்லாம் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சூரிய ஆற்றல் மூலமாகவும் காற்றாலை மூலமாகவும் அந்த ப்ராஜெக்டில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. சரியா? அப்படி உற்பத்தி பண்ண மின்சாரத்தை வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, வாட்டர், H2O,
H2Oல மின்னார் பகுத்தலானது நடக்குது. நடக்கும்போது என்ன ஆகும்? ஹைட்ரஜன் தனியாகவும் பிரியும், ஆக்சிஜன் தனியாகவும் பிரியும். ஸோ அப்போ இந்த இடத்துல நமக்கு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது கிடைக்கிது இல்லையா, உற்பத்தி ஆகுது இல்லையா? இந்த ஹைட்ரஜனை வச்சு அமோனியா, நைட்ரஜனோட சேர்த்து அமோனியா அப்படிங்கிறது தயாரிக்கிறாங்க. ஹைட்ரஜன் தனியாக பிரித்து எடுக்கிறாங்க இல்லையா, பசுமை ஆற்றலை வச்சு மின்சாரம் உற்பத்தி செஞ்சு அந்த மின்சாரத்தை வச்சு மின்னார் பகுப்பு செஞ்சு மின்னார் பகுப்பு செஞ்சு ஹைட்ரஜன் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகுது. அந்த ஹைட்ரஜனுக்கு வந்து பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேர். ஏன் பசுமை ஹைட்ரஜன்னா இந்த செயல்முறையில் கார்பன் வெளியேறது கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுறது கிடையாது. அதனால தான் அது பசுமை ஹைட்ரஜன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் உலகிலே மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா உற்பத்திக்கான ஒரு ப்ராஜெக்டை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. சரியா? அப்போது ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரஜனை நைட்ரஜனோட சேர்த்து அமோனியாவும் உற்பத்தி செய்கிறாங்க இந்த திட்டத்தில். இந்த உலகிலே மிகப்பெரிய இந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆந்திராவில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு இப்போ ஆந்திர மாநிலத்துடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. சரி, பசுமை ஹைட்ரஜன் உற்பத்தி செய்கிறோம், அமோனியா அதை வச்சு உற்பத்தி செய்கிறோம்னு பார்க்குறோம். இது எதுக்காக அப்படின்னா இந்த அமோனியாவெலாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், உரம் தயாரிக்கிறதுக்கு அமோனியாவை பயன்படுத்த முடியும். ஸோ அதுதான் நம்ம பார்க்குறது. ஸோ உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தில் காக்கிநாடால அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. ஆந்திர மாநில முதலமைச்சர் என் சந்திரபாபு நாயுடு அவர்கள் தான் இதுக்கு அடிக்கல் நாட்டியிருக்காரு. இதை எந்த நிறுவனம் அமைக்குது அப்படின்னா ஏஎம் கிரீன், அதாவது கிரீன் கோ குழுமம் தான் இதை அமைக்கிறாங்க. எவ்வளோ கோடியில் அப்படின்னா 10 பில்லியன் அமெரிக்க டாலரில் அமைக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து 495 ஏக்கர் 495 ஏக்கர் பரப்பளவுக்கு அமைக்கிறாங்க. அதுக்கு இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். 2வது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பூபேந்திர யாதவ். ஸோ பூபேந்திர யாதவ் தான் இப்போது 2வது முறையாக செகண்ட் எடிஷன் வந்து லான்ச் பண்ணுறாங்க. நம்ம நாடு முழுக்க டால்ஃபின்கள், அது முக்கியமாக டால்ஃபின்கள்லாம் கடல் டால்ஃபின்கள்லாம் கிடையாது, நதி நீரில் இருக்கக்கூடிய கங்கை நதி, யமுனை நதிலாம் பார்க்கணும் இல்லையா, அந்த நதிகளில் இருக்கக்கூடிய நதிநீர் டால்ஃபின்களோட எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு செகண்ட் டைம் நடத்த போகிறாங்க. ஏற்கனவே இந்த கணக்கெடுப்பு நடத்தி ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் எடுத்த நதிநீர் டால்ஃபின்கள் கணக்கெடுப்பின் படி உத்தரப்பிரதேச மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குன்னு சொல்லி பார்த்துருப்போம். இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி ஒரு கணக்கெடுப்பு, இப்போ எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை நடத்துறாங்க, அந்த மாதிரி இப்போ டால்ஃபின்கள் கணக்கெடுப்பு செகண்ட் எடிஷன் வந்து தொடங்கி வச்சிருக்காங்க. யார் அப்படின்னா மத்திய அமைச்சர் பூபேந்திர யாதவ். இதை எங்கே தொடங்கி வச்சிருக்காருன்னா உத்தரப்பிரதேசத்தில் பிஜ்னோரில் வந்து தொடங்கி வச்சிருக்காரு. ஸோ இந்த கணக்கெடுப்பில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள டால்ஃபின், பிரம்மபுத்திரா, கங்கையுடைய துணை நதிகள், ஒடிசா ஆகிய பகுதிகளில் நதிநீர் டால்ஃபின்கள் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு நடத்துவாங்க. எதுக்கு இப்படி கணக்கெடுப்பு நடத்தணும், அது வாட்டுக்கு இருந்துட்டு போதே அப்படின்னு கேட்டால், இந்த டால்ஃபின்கள் அப்படிங்கிறது ஒரு நதியில் அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த நதி தூய்மையான நதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ஷூர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டால்ஃபின்கள் தூய்மையான நீரில் மட்டும்தான் அது இருக்கும், ரொம்ப அசுத்தமான நீரில் அதால் இருக்க முடியாது. அந்த மாதிரி டால்ஃபின்கள் அங்கே அதிகமாக இருக்குன்னா அந்த நதி தூய்மையாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்ல முடியும். இன்னொன்று டால்ஃபின்கள் எண்ணிக்கையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்துறதுக்கு கம்மியாக இருக்குன்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறதுக்கும் இந்த கணக்கெடுப்பு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி டால்ஃபின்கள் கணக்கெடுப்புங்கிறது 2021 to 2023 வரைக்கும் நடத்தப்பட்டது. அதில் நம்ம நாட்டில் 6327 டால்ஃபின்கள் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கணக்கெடுப்பு தெரிய வந்தது. அதிகமாக டால்ஃபின்கள் எங்கே இருந்துச்சு இந்த ஃபர்ஸ்ட் டைம் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் படி அப்படின்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் அதிகமான நதிநீர் டால்ஃபின்கள் நம்ம நாட்டில் இருந்திருக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். மாநில சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கும்? ஆன்சர் ஆளுநர். யார் நம்ம ஆளுநர்? தமிழக மாநிலத்துடைய ஆளுநர் யார் அப்படின்னா RN ரவி அவர்கள். ஸோ இப்போ ஒரு வருஷம், இப்போ நம்ம நியூ இயர் நடந்துச்சுல 2026 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் இப்போது சட்டப்பேரவை கூட்டமானது இப்போ நடக்குது. முதல் கூட்டத்தொடர், இந்த வருஷத்தோட முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடக்குது. அந்த கூட்டத்தொடரில் ஃபஸ்ட்டு யார் உரையோட தொடங்குவாங்க அப்படின்னா ஆளுநருடைய உரையோட தான் தொடங்குவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. இந்த நியூ இயர் வருது இல்லையா, நியூ இயர்க்கு அப்புறமா புது வருடம் பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் யார் உரையாற்றுவாங்க, யார் உரையோட தொடங்குனா
பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர் உரையோட தொடங்கும். அதே மாதிரி ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்னர் ஆளுநருடைய உரையோட அந்த முதல் கூட்டத்தொடர் தொடங்கும். அதே மாதிரி தான் எவ்ரி டைம் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, இப்போ மக்களவை தேர்தல் நடந்துச்சு இல்லையா, ஒவ்வொரு 5 years ஒன்ஸ் வந்து மக்களவை தேர்தல் நடக்குது நாடாளுமன்றத்தில், அதாவது லோக்சபாக்காக. அந்த மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டைம் நடக்கக்கூடிய நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும் பிரசிடென்ட் தான் உரையாற்றுவாங்க. அதே மாதிரி ஸ்டேட்லேயுமே எடுத்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் நடக்குது இல்லையா, எலெக்ஷன் முடிஞ்சு ஃபஸ்ட்டு கூட்டத்தொடர் நடக்குது இல்லையா, அங்கேயுமே ஆளுநர் உரையோட தொடங்கும். ஸோ சட்டப்பேரவைன்னா ஆளுநர் உரை, அதுவே நாடாளுமன்றம்னா குடியரசுத் தலைவர் உரையோட தொடங்கும். எப்போ அப்படின்னா மேண்டேட் பண்ணியிருக்காங்க, எப்போ எந்த டைம்னா ஆண்டோட முதல் கூட்டத்தொடர், அப்புறம் பொது தேர்தல் நடந்து முடிஞ்ச முதல் கூட்டத்தொடரில். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ எதுக்காக இதை பற்றி பார்க்குறோன்னா, இப்போ இந்த வருஷம் தொடங்கி ஃபஸ்ட் டைம் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதில் யாரோட உரையோட தொடங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுநருடைய உரையோட தான் தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். இப்போ ஆளுநர் போன வருஷம் நம்ம இதே மாதிரி தான் ஆளுநர் வந்து உரையை படிக்காமல் வெளியேறிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நியூஸில் பார்த்துருப்போம். இப்போயுமே வெளியேறிப்பதாக இப்போ உள்ள அப்டேட்ஸ் படி சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழக சட்டப்பேரவை முதல் கூட்டத்தொடர், அதில் ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து பாடுவாங்க. அதுக்கப்புறமா ஆளுநர் உரை அப்படிங்கிறது உரை அளிப்பார். தமிழக கவர்மெண்ட் வந்து என்னென்ன அச்சீவ் பண்ணியிருக்காங்க இந்த வருஷத்துலன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க. அந்த அறிக்கையை தான் அதில் வாசிப்பார் கவர்னர். ஆளுநர் உரையோட தான் அந்த கூட்டத்தொடர்ங்கிறது தொடங்கும். இதை பற்றி எந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 176 சட்டப்பேரவை 176 தான் வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர் அப்படிங்கிறது ஆளுநர் உரையோட தொடங்கும். அதே மாதிரி பொது தேர்தலுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய முதல் கூட்டத்தொடர்லையும் ஆளுநர் உரையோட தான் தொடங்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுவே பிரசிடென்ட் குடியரசுத் தலைவருக்கு எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ஆர்டிக்கல் 87 வருஷத்துடைய முதல் கூட்டத்தொடர்லையும், அதாவது முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும், பொது தேர்தல் நடந்து முடிஞ்சு நடத்தப்படக்கூடிய முதல் நாடாளுமன்ற கூட்டத்தொடர்லையும் குடியரசுத் தலைவர் உரையோடு தான் அந்த அவையானது தொடங்கும். அதை பற்றி ஆர்டிக்கல் 87 குறிப்பிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஸோ ஃபஸ்ட்டு ஆன்சர் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம், அதாவது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், இதை வந்து சிவிசின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவோம். இந்த ஆணையத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிவிசி அப்படின்னா ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார், ப்ளஸ் 2 விஜிலன்ஸ் கமிஷனர், அதாவது 2 பேர் வந்து ஊழல் கண்காணிப்பு ஆணையராக இருப்பாங்க. இப்போது இந்த 2 பேர் ஊழல் கண்காணிப்பு ஆணையர் பொறுப்பு இருக்கு இல்லையா, அதில் ஒரு இடம் காலியாக இருக்குது, இன்னொரு இடத்துக்கு தான் இப்போ அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. யார் அவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கான ஆன்சர் பிரவீன் வசிஷ்டா. இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தோட வேலை என்ன? அதோட பேர்லேயே இருக்குது, ஊழல் கண்காணிப்பு. அதாவது இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழல், லஞ்சம் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த ஊழலை கண்காணிக்கிறது, அதை தடுக்கிறதுக்கான வழிகாட்டுதல்களை வழங்குறது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிவிசி அப்படிங்கிறது செயல்படுது. ஸோ இந்த சிவிசி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. அதன்படி தான் இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையம் அப்படிங்கிறத அமைச்சிருப்பாங்க. அதில் ஒரு மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையரும் 2 ஊழல் கண்காணிப்பு ஆணையரும் இருப்பாங்க. அந்த 2 பேரில் ஒரு இடத்துக்கு தான் பிரவீன் வசிஷ்டாவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் வந்து 4 இயர்ஸ்க்கு இந்த பொறுப்பில் இருப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க, அல்லது 65 ஏஜ் ஆகிற வரைக்கும், 2ல் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது வரைக்கும் அந்த பொறுப்பில் இருப்பாங்க. அடுத்து ஒரே ஒரு சிவிசி இருப்பார்னு சொன்னோம் இல்லையா, மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையர். அவர் யாருன்னா ஸ்ரீ பிரவீன் குமார் ஸ்ரீவாஸ்தவா. அடுத்து இந்த மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்போ தொடங்கினாங்கன்னா 1964 Februaryல லான்ச் பண்ணியிருக்காங்க. எதன்படினா சந்தானம் கமிட்டி, சந்தானம் ஆணையம் வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி சிவிசி அமைக்கணும்னு சொல்லிட்டு, அதன்படி தான் சிவிசி அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு சட்டப்பூர்வ அமைப்பாக அங்கீகாரம் எதன்படி வழங்கப்பட்டது அப்படின்னா சிவிசி ஆக்ட் 2003 2003ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட சென்ட்ரல் விஜிலன்ஸ் ஆக்ட் படி தான் இந்த சிவிசியை நிறுவியிருக்காங்க. அடுத்து இதோட ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குன்னா நியூ டெல்லியில் இருக்கு. டிஃபென்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா இலங்கை மாலத்தீவு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல் படை பயிற்சி டேஷ் ஆன்சர் தோஸ்தி. ஸோ தோஸ்தி அப்படிங்கிற பேரில் தான் இந்தியாவுக்கும் இலங்கையுடைய கடலோர காவல் படைக்கும் மாலத்தீவுடைய கடலோர காவல் படைக்கும் இடையே முத்தரப்பு கடலோர காவல் படை பயிற்சிங்கிறத நடத்துகிறாங்க. அதோட பேர் தான் எக்ஸசைஸ் தோஸ்தி. 17 நீங்கள் மென்ஷன் ஆகிருக்கலையா, இது என்னன்னா 17th எடிஷன் இந்த வருஷம் நடந்திருக்கு, 17வது பதிப்பு இந்த வருஷம் நடந்திருக்கு. எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாலத்தீவில்
மாலையில தான் வந்து இந்த தோஸ்தி பயிற்சியானது தொடங்கப்பட்டிருக்கு. இந்த வருஷம் நடக்கிறது 17வது பதிப்பு. இந்தியா, மாலத்தீவு, ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை வந்து இதுல பங்கேற்குது. ஸோ ஜனவரி 17லேருந்து 19ஆம் தேதி வரைக்கும் இந்த பயிற்சியானது நடந்திருக்கு. இந்த பயிற்சி 2 வருஷத்துக்கு ஒரு தடவை நடத்துறாங்க. லாஸ்ட் 2024 மாலத்தீவில் நடந்துச்சு. மறுபடியும் இந்த வருஷம் 2 வருஷம் கழிச்சு மாலத்தீவில் நடக்குது. அடுத்த அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னைசேஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சிறந்த பங்களிப்பை செய்யும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு எந்த விருது வழங்குகிறது? ஆன்சர் பசுமை முதன்மையாளர் விருது. அதாவது இப்போ சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாதிரி அதுக்கான ஒரு சில முன்னெடுப்புகள்லாம் எடுக்கிறாங்களே, சிறந்த பங்களிப்புகளை பண்ணி சுற்றுச்சூழலை இன்னும் மேம்படுத்துறாங்களே, அவங்களுக்கு பசுமை முதன்மையாளர் விருதானது வழங்கப்படுது. ஸோ ஒரு வருஷத்துக்கு 100 பேருக்கு கொடுக்குறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் 100 பேர்னா 100 தனிநபர்களுக்கே கொடுத்துருவாங்க அப்படின்னு கிடையாது. தனிநபர்களுக்கும் கொடுப்பாங்க, அமைப்புகளுக்கும் கொடுப்பாங்க. மொத்தமாக 100 தனிநபர் மற்றும் அமைப்புகளுக்கு இந்த விருதானது கொடுக்குறாங்க. சுற்றுச்சூழல் அமைப்பை இன்னும் மேம்படுத்தி அதில் சிறந்த பங்களிப்பு ஆற்றியவங்களுக்கு. அவங்களுக்கு பரிசு தொகையாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 1 கோடி ஒதுக்குறாங்க இந்த விருதுக்காக. ஒவ்வொருத்தவங்களுக்கு எவ்வளோன்னா 1 லட்சம். ஸோ தனிநபராக இருக்காங்கன்னா 1 லட்சம், ஒரு அமைப்புனா 1 லட்சம், அந்த மாதிரி 100 பேருக்கு தலா 1 லட்சம் பரிசு தொகையானது வழங்குறாங்க. இந்த விருது 2021 தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தான் அறிவிச்சிருப்பாரு இந்த மாதிரி ஒரு விருது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து தமிழ்நாடு ஸ்கீம் காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 2 and 3. ஆப்ஷன் 2 and 3, அதாவது தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க 2 பேரும். இவர் வந்து நிதியமைச்சர், தமிழக நிதியமைச்சர். இவர் வந்து தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இவங்க 2 பேரும் தான் காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை லான்ச் பண்ணியிருக்காங்க ஜனவரி 19ஆம் தேதி. ஸோ அந்த லான்ச் ஈவெண்ட் தான் பார்க்குறீங்க. இதில் ஒரு புக் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க, பின்னாடி என்னன்னு சொல்கிறேன். ஸோ கவனிங்க, இப்போது காலநிலை கல்வி அப்படின்னா என்னது? காலநிலை சம்மந்தமான கல்வியை கொடுக்குறது. அதுக்காக தான் இந்த ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி இந்த காலநிலை கல்வி அப்படிங்கிற திட்டத்தை லான்ச் பண்ணிட்டாங்க. குழுமை பள்ளி அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா, அதாவது ஸ்கூல்லலாம் வந்து அதிகமான வெப்பத்தை குறைக்கிறதுக்காக குளிர்கூரைகள் அப்படிங்கிறது ஸ்கூலில் அமைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்காக ஒரு செயல் திட்டம்ங்கிறது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. 2025 to 26ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு காலநிலை மாற்று இயக்கத்துடைய செயல் திட்டத்தில் குளிர்கூரை, ஸ்கூலில் குளிர்கூரை அமைக்கிறதுக்கான முன்னெடுப்பு அறிவிச்சிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா சென்னை அம்பத்தூரில் பெருந்தலைவர் காமராஜர் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் குளிர்கூரை அமைச்சிருப்பாங்க. இது ஒரு பைலட் ப்ராஜெக்ட் அதாவது பண்ணியிருப்பாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இந்த செல்சியஸ் அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு முன்னாடி இருந்ததை விட அப்படின்னு சொல்லி இந்த குளிர்கூரை அமைக்கப்பட்டதுனால இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து அதை ஒரு ஸ்கீமாகவே குழுமை பள்ளிகள் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிட்டாங்க. அடுத்து காலநிலை கல்வி, அதை பொறுத்த வரைக்கும் காலநிலை கல்வி அறிவு முன்னெடுப்புன்னு ஏற்கனவே ஒரு இனிஷியேட்டிவ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பள்ளி மாணவர்களுக்கு கோடை கால டைமில் குளிர்கால டைமில் முகாம் மாதிரி அமைச்சு காலநிலை மாற்றத்தினால என்னென்ன மாதிரி இருக்குது, அதை தடுக்கணும்னா என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க, அறிவு வந்து வழங்குறாங்க. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு தங்கி அவங்களுக்கு காலநிலை மாற்றம் சம்மந்தமாக பயிற்சிகள் கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க தானே ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, அப்படி பண்ணுறாங்க. அடுத்து பள்ளி மாணவர்களுக்கு சூழல் அறிவோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் குவிஸும் கண்டக்ட் பண்ணுறாங்க, வினாடி வினாவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதன் மூலமாக காலநிலை அறிவுங்கிறது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்கனவே காலநிலை கல்வி அறிவு இனிஷியேட்டிவ் கீழ் வழங்கிட்டு வராங்க. இப்போது அதை பார்த்தினா ஒரு புக்கை ரிலீஸ் பண்ணி காலநிலை கல்வி திட்டம் அப்படிங்கிற மாதிரி அதையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. காலநிலை கல்வி, இதன்படி காலநிலை கல்வி அறிவு பாடத்தொகுதியை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த புக்கு ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அது. ஸோ காலநிலை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டம், இது ரெண்டையும் ஒரு 2 ஸ்கூலில் லான்ச் பண்ணாங்க. அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களும் ஜனவரி 19ஆம் தேதி லான்ச் பண்ணாங்க. இதை தொடங்கியிருக்காங்க. செனாய் நகரில் சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளி, அப்புறம் திருவான்மையூர் சென்னை பெண்கள் மேல்நிலை பள்ளின்னு சொல்லிட்டு இந்த 2 ஸ்கூலில் லான்ச் பண்ணியிருக்காங்க சென்னையில். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஸோ சீஃப் மினிஸ்டர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, மாமல்லன் அப்படிங்கிற நீர்த்தேக்கம் அமைக்கிறதுக்கான படிக்கு இப்போ அடிக்கல் நாட்டியிருக்காங்க.
ஸோ நீர் தேக்கம்னாலே ஸ்டோர் பண்ணி அந்த நீரை வந்து யூஸ் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி நீர் தேக்கம் அப்படிங்கிறது அமைக்கப்படுது. இப்போ மாமல்லன் நீர் தேக்கம் அப்படிங்கிறது செங்கல் மாவட்டத்தில் நெமேலியில் 342.60 கோடியில் அமைக்கிறாங்க. இதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். ஸோ இது அடிக்கல் நாட்டிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசினப்போ ஒரு 2 லைன்ஸை வந்து சுட்டி காட்டி பேசியிருப்பார். ஒன்று வந்து புறநானூரில் உள்ள குளம் தொட்டு வளம் பெருக்கி, அப்புறம் ஐயன் வள்ளுவருடைய நீரின்றி அமையாது உலகு, நீர் இல்லைன்னா அந்த உலகமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் அவருடைய குரலில் குறிப்பிட்டிருப்பார். ஸோ அந்த 2 லைனுமே நோட் பண்ணிக்கோங்க, ஒருவேளை தமிழில் லைன் கொடுத்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 1967 2011 வரைக்கும் தமிழ்நாட்டில் 43 அணைகள் கட்டப்பட்டிருக்குன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அடுத்து தாமிரபரணி, கருமேனி ஆறு, நம்பி ஆறு, இந்த ஆறுகளை இணைக்கும் கால்வாய் திட்டமானது 2025 பிப்ரவரி 7ஆம் தேதி வந்து தொடங்கியிருப்பாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட் ஸ்கீம் தான், இதையும் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இப்போ மாமல்லன் புதிய நீர்த்தேக்கம் அமைக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டிருக்காங்க. இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம் மூலமா ஒரு நாளைக்கு 170 மில்லியன் லிட்டர் குடிநீரை வந்து மக்களுக்கு வழங்க முடியும். அடுத்து இண்டெக்ஸன் ரிப்போர்ட் 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 80. ஸோ போன வருஷம் 85வது இடத்துல இருந்தது. ஹென்லி பாஸ்போர்ட் நிறுவனம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்க இந்த உலகின் சக்தி வாய்ந்த பாஸ்போர்ட் தரவரிசையை, அதில் இந்தியா வந்து 80வது இடம். ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பூர் வந்து இருக்கு. ஸோ இந்தியா 80, அதாவது 80வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸில் சிங்கப்பூர் இருக்கு. எதை வச்சு இது வலிமையான பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க? இந்த நாடு வலிமை குறைந்த பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி தரவரிசைப்படுத்துகிறாங்கன்னா, இப்போ நம்ம நாட்டிலேருந்து வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு அனுமதி சீட்டு மாதிரி தான் பாஸ்போர்ட் இருந்தால் தான் வெளிநாட்டுக்கு போக முடியும். அப்போது ஒரு நாட்டுக்கு நம்ம போகிறோம் இல்லையா, வெளிநாட்டுக்கு போகிறோம் இல்லையா, அந்த நாடு நீங்கள் வரலான்னு சொல்லிட்டு அனுமதி வழங்குறதுக்கு தான் அந்த விசா கொடுக்குறது. இப்போது நம்ம நாட்டோட பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு 55 நாட்டுக்கு விசா இல்லாமே போகலாம். ஆனால் சிங்கப்பூர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்கு இல்லையா, சிங்கப்பூருடைய அந்த பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு 192 நாடுகள் மற்றும் பிராந்தியங்களுக்கு நம்மளால போக முடியும். 192 டெஸ்டினேஷனுக்கு நம்மளால போக முடியும். அதே மாதிரி ஜப்பான் வந்து செகண்ட் பிளேஸு, சவுத் கொரியாவும் செகண்ட் பிளேஸு. அவங்களுடைய பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு 188 இடங்களுக்கு வந்து செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி இந்த ஹென்லி அண்ட் பார்ட்னர்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ள உலகின் வலிமையான பாஸ்போர்ட் குறியீட்டில் வந்து தெரிவிச்சிருக்காங்க. நம்ம இந்தியா வந்து போன வருஷம் 85வது இடம், இப்போ வந்து 80வது இடத்துல இருக்கு பாஸ்போர்ட் உலகின் வலிமையான பாஸ்போர்ட் தரவரிசையில். ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் வந்து லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். லடாக்லையும் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லையும் தொடங்கியிருக்காங்க 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் அப்படிங்கிறது. ஸோ எத்தனையாவது எடிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6வது எடிஷன், 6வது பதிப்பு தொடங்கப்பட்டிருக்கு. ஜனவரி 20 26ஆம் தேதி வரைக்கும் இந்த 6th எடிஷன் கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டு போட்டிகள் லடாக்ல வந்து லேலையும் ஜம்மு காஷ்மீரில் குல்மார்க் அப்படிங்கிற நகரத்திலையும் நடக்க போகுது. இதில் 21 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த 472 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்பதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம இந்த பீச் கேம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அது எங்கே நடந்துச்சு? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கான கொஸ்டின். தமிழகத்தை சேர்ந்த அடுத்த ஷார்ட் நியூஸ், நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சி பழனிவேலு அவர்களுடைய சுயசரிதை நூலுடைய ஹிந்தி பதிப்பை வந்து டெல்லியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். அந்த புக்கோட நேம் தான் பழனிவேலு கட்ஸ். அடுத்து சீனாவில் 1949ஆம் ஆண்டுலேருந்து கம்யூனிச புரட்சிக்கு அப்புறமா ரொம்ப குறைவாக உள்ள பிறப்பு விகிதமானது பதிவாயிருக்கு. லாஸ்ட் இயர் எவ்வளோனா 5.63% பிறப்பு விகிதம் இருக்குது. ஸோ அங்கே பிறப்பு விகிதம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. எல்டர்ஸ் பீப்புள் தான் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்க அங்கே அப்படின்னு சொல்லியும் தெரிவிக்கிறாங்க. ஸோ தென் சீன கடலை ஒட்டி இருக்கக்கூடிய பிலிப்பைன்ஸோடைய கடல் எல்லை பகுதியில் புதுசாக இயற்கை எரிவாயு இருப்பானது கண்டறியப்பட்டிருக்குன்னு சொல்லி அந்த நாடு பிலிப்பைன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றி வரக்கூடிய பேறுகால தூய்மை பணியாளர்களுக்கு 1500 இருந்த ஊதியத்தை 7376 இப்போ உயர்த்தியிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க மா சுப்பிரமணியன் அவர்கள். அடுத்து பிஜேபியுடைய தேசிய தலைவராக நிதின் நவீன் அவரை வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காரு.
போட்டியின்றி. ஸோ அதன்படி பிஜேபியில் இளம் தலைவராக இவர் பொறுப்பேற்கிறாரு. அவருடைய வயது வந்து 45 தான். அடுத்து ஜனவரி 20ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் அமோனியா திட்டத்திற்கு எங்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆந்திர பிரதேசம். இரண்டாவது நாடு தழுவிய டால்பின் கணக்கெடுப்பினை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் பூபேந்திர யாதவ். மாநில சட்டப்பேரவையில் ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் யாருடைய உரையுடன் தொடங்கும்? ஆன்சர் ஆளுநர் உரை. மத்திய ஊழல் கண்காணிப்பு ஆணையத்தின் ஊழல் கண்காணிப்பு ஆணையராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பிரவீன் வசிஷ்டா. இந்தியா, இலங்கை, மாலத்தீவு இடையிலான முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சி டேஷ். ஆன்சர் எக்ஸசைஸ் தோஸ்தி 17ங்கிறது எடிஷன். சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கு சிறந்த பங்களிப்பை செய்யும் தனிநபர்கள் மற்றும் அமைப்புகளுக்கு தமிழக அரசு எந்த விருது வழங்குகிறது? ஆன்சர் பசுமை முதன்மையாளர் விருது. கால்நடை கல்வி குழுமை பள்ளிகள் திட்டத்தை தொடங்கி வைத்தவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் 4 2 and 3 தங்கம் தென்னரசு மற்றும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. மாமல்ல நீர்த்தேக்கம் அமைப்பதற்கான பணிக்கு அடிக்கல் நாட்டியுள்ளவர் யார்? ஆன்சர் முதலமைச்சர் ஸ்டாலின். 2026ஆம் ஆண்டுக்கான உலகின் வலிமையான பாஸ்போர்ட் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? ஆன்சர் 80வது இடம். 2026ஆம் ஆண்டுக்கான கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெறுகிறது? ஆன்சர் லடாக் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.